வந்திருக்கிற உங்க எல்லாரையும் இயேசுவின் நாமத்துல நான் வரவேற்கிறேன். கிறிஸ்துமஸ் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி. இப்ப ஒரு உலகத்துல ஒரு தலைவர் பிறந்தாரு, அவரோட பிறந்த நாளை கொண்டாடுறோம் அப்படி இல்லை. ஆனா நம்ம இயேசுவோட பிறந்த நாள், இயேசு இந்த உலகத்துல வந்து நம்முடைய வாழ்க்கையே மாத்தின ஒரு மெய்யான தேவன். அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறது ஒரு பெரிய சந்தோஷம். இந்த வேளையில எல்லாரும் தெரிஞ்ச வசனம் மத்தேயு 1:23 மேத்யூ சாப்டர் 1:23 நான் வாசிக்கிறேன். அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். எல்லாரும் சேர்ந்து என் கூட இந்த கோரஸை பாடுங்க. எல்லாரும் தெரிஞ்ச பழைய கோரஸ் தான். இயேசுவை நம்பினோர் மாண்டதில்லை, என்னென்ன துன்பங்கள் நேரிட்டாலும் ரட்சிப்பார், அங்கமராத்துணை காத்திருப்பார். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுதே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துணை நடத்துவார். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துணை நடத்துவார். இயேசு கிறிஸ்துவுக்கு நிறைய பேர் இருக்கு. அவருடைய திருநாமத்துல ஒரு பேர் தான் இம்மானுவேல். அப்ப இம்மானுவேல் அப்படின்னா காட் வித் அஸ், தேவன் நம்மோடு இருக்கிறான்னு அர்த்தம். ஒன் ஆஃப் த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் இம்மானுவேல், காட் வித் அஸ். இந்த இம்மானுவேல் நம்மோடு கூட இருக்கிற எத்தனையோ பேர் நம்ம ஜபத்துல இந்த வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணியிருக்கோம். எத்தனை பேர் இந்த வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணிருக்கீங்க? இம்மானுவேலே நீ என்னோட கூட இருக்கிற தேவன். எத்தனை பேர் சொல்லி ஜெபம் பண்ணிருக்கீங்க? யாருமே ஜெபம் பண்ணது இல்லையா? இம்மானுவேல் சொல்லி எல்லாரும் ஜெபம் பண்ணிருக்கோம். யாருமே கைத்துக்குள்ள எத்தனை பேர் சொல்லி ஜெபம் பண்ணிருக்கீங்க? இம்மானுவேல் என்னோடு கூட இருக்கிற தேவன் சொல்லி எத்தனை பேர் ஜெபம் பண்ணிருக்கீங்க? நம்ம எல்லாம் மோஸ்ட்லி ஜெபம் பண்ணியிருக்கோம். அப்ப இந்த இம்மானுவேல் நம்மளோட கூட இருக்கிற இம்மானுவேல் நம்மளுக்கு என்னென்னலாம் செய்யறாரு அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியத்தை நம்ம பார்க்க போறோம். இப்ப இது வந்து ஏசாயா 7:14 ஐசையா சாப்டர் 7:14 இப்ப ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தோட ஒரு நிறைவேறுதல் தான் இது. இதே இந்த வசனத்தை ஏசாயா அந்த காலத்துல அங்க சொல்லியிருக்காரு. அது அப்படியே நிறைவேறுது. அது நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. அப்ப இயேசு என்று அழைக்கப்படுகிற இம்மானுவேலன் நம்ம கூட இருக்கிறாரு. அது எவ்வளவு பெரிய சந்தோஷம். இம்மானுவேல் நம்ம கூட இருக்கிறது எவ்வளவு பெரிய சந்தோஷம். இந்த உலகத்துல ஒரு பெரிய ஒரு மினிஸ்டர் நம்ம கூட இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப நமக்கு எவ்வளவு பாதுகாப்பா இருக்கும், பயப்பட மாட்டோம். ஆனா இது வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த கர்த்தர், சர்வவல்ல தேவன் நம்மளோட கூட இருக்காருன்னா நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இயேசு நம்ம கூட இருக்காரு அப்படின்னா நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த இயேசு யாருன்னா 1 யோவான் 5:20 1 John chapter 5:20 அதுல வாசிக்கிறோம், இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமா இருக்கிறார். அப்ப நம்மோடு இருக்கிற இம்மானுவேல் யாரு? இயேசு யாரு? மெய்யான தேவன், ட்ரூ காட், மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமா இருக்கிறார். உலகத்துல ஒரு கூட்டம் இருக்காங்க, ஜெகோவா விட்னஸ்னு. அவங்களோட உபதேசம் என்னன்னா, இயேசு வந்து தேவகுமாரன் தான், ஆனா அவர் வந்து என்ன இல்லை, தேவன் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பாருங்க, யோவான்ல எவ்வளவு கிளீனா எழுதியிருக்கு, இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமா இருக்கிறார். அப்ப இஸ் அ ட்ரூ காட். இந்த இம்மானுவேல் நம்ம கூட இருக்கிற இம்மானுவேல் அவர் தேவன், அவர் நித்திய ஜீவனை தர தேவனா இருக்கிறாரு. பாருங்க, அப்ப இந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது நமக்கு கவலையே இல்லை. ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லுவாங்க, கதையா இருந்தாலும் அது நல்ல அர்த்தம். ஒரு ராஜா இருந்தாராம்.
அந்த ராஜா ஒரு நாள் அந்த ஜனங்கள் எல்லாம் பார்த்து, மக்களை பார்த்து சொன்னாராம். என்னன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன வேணும்னு கேளுங்க, அதை நான் அப்படியே உங்களுக்கு செய்யறேன் அப்படின்னு. உடனே இதான் சாக்குன்னு எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ராஜாவை கேட்கிறாரு அப்படின்னு. ஒருத்தன் சொன்னானா எனக்கு கவர்மெண்ட்ல வேலை வேணும், இன்னொருத்தர் சொன்னானா எனக்கு ஒரு லேண்ட் வேணும், இன்னொருத்தர் சொன்னா எனக்கு அரண்மனையில ஒரு இடம் வேணும், இன்னொருத்தர் சொன்னா எனக்கு கோல்டு வேணும், தங்கம் வேணும், இன்னொருத்தர் சொன்னா எனக்கு வெள்ளி வேணும், இன்னொருத்தர் சொன்னா எனக்கு வீடு வேணும். ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் கடைசியில ஒரே ஒரு ஆள் வந்தானா ராஜாட்ட. ராஜாவே, எனக்கு நீங்க தான் வேணும் அப்படின்னா. ராஜா ரொம்ப ஆச்சரியப்பட்டாராம். என்னடா அது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு கேட்கறாங்க, இந்த ஆளு நம்மளையே கேட்கறானே அப்படின்னு. உடனே அந்த ஆள் சொன்னானா, இங்க பாருங்க ராஜாவே, எனக்கு நீங்க என் கூட இருந்தீங்கன்னா, நீங்க எனக்கு சொந்தம்னா உங்களுக்குரியது எல்லாமே எனக்கு சொந்தம் தானே அப்படின்னு சொன்னான். அதே போல நம்ம சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மளோடு கூட இருக்கும்போது, அப்ப ஆண்டவருக்குரிய எல்லாம் யாருக்கு? நமக்கு தான். அப்ப ஆண்டவர் நம்ம கூட இருந்தா நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப சர்வ வல்லமையுள்ள தேவன் இம்மானுவேல், காட் வித் அஸ், நம்மோடு கூட இருக்கிறாரு. இப்ப இந்த இம்மானுவேல் யாரு? அவர் என்னென்ன செய்ய போறாரு? முதலாவது காரியம், மத்தேயு 1 அதிகாரம், மத்தேயு 9 அதிகாரம் 11 வாசிக்கிறேன். மேத்யூ சாப்டர் 9:11. பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீஷர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். இந்த பரிசேயர்லாம் சேர்ந்து இயேசு மேல ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க, விமர்சனத்தை சொல்றாங்க. என்னன்னா, என்னப்பா உங்களோட போதகர் பரிசேயர், ஆயக்காரர் பப்ளிகன்ஸ், டாக்ஸ் கலெக்டர்ஸ். அவங்க ஆயக்காரர் ரொம்ப லஞ்சம் வாங்குவாங்க, டாக்ஸ் வரி வசூல் பண்றாங்களே அவங்க. அந்த ஆயக்காரரோட உட்கார்ந்துருக்காங்க, பாவிகளோட உட்கார்ந்து அதுவும் சாப்பிடுறாரே உங்க போதகர் அப்படின்னு சொல்லி இயேசு மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டை பரிசேயர்லாம் வைக்கிறாங்க. இல்ல பாருங்க, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் வித் சின்னர்ஸ் அண்ட் வித் பப்ளிகன். அதுதான் பாருங்க, இம்மானுவேல் யாரு? நம்மோடு கூட இருக்கிறவர். நம்மோடு கூட இருக்கிறவர். இந்த முக்கியமான வார்த்தை என்னன்னா, நம்மோடு கூட, வித் அஸ். இல்ல இந்த வித் மட்டும் எடுத்துட்டா அதுக்கு மீனிங்கே இல்லை. அதே போல நம்மோடுன்றதை எடுத்துட்டா மீனிங்கே இல்லை. நம்மோடு கூட. அப்ப இந்த இடத்துல ஆயக்காரரோடும் பாவிகளோடும் கூட போஜனம் பண்ணினார். அப்ப இம்மானுவேல் யாரு? அவர் பாவிகளோடு கூட ஆயக்காரர் கூட போஜனம் பண்ண இம்மானுவேல் யாருன்னா, அவரு இது எதை குறிக்குதுன்னா, அவர் பாவத்திலேருந்து ரட்சிக்கிறவர். அப்ப இம்மானுவேல், முதலாவது இந்த இம்மானுவேல் நமக்கு என்ன செய்யறாருன்னா, ஆயக்காரரோடும் பாவிகளோடும் இந்த இம்மானுவேல் சேவ்ஸ் பீப்புள் ஃப்ரம் சின்ஸ். அப்ப பாவத்திலேருந்து ரட்சிக்கிறவர். இப்ப இந்த உலகத்துல இப்போ எத்தனையோ தெய்வங்கள் இருக்காங்க, எல்லாரும் பாவம் செய்யாதன்னு தான் சொல்லியிருக்காங்க. எந்த மதமுமே பாவம் செய்ய சொல்லல. ஆனா இயேசு மட்டும்தான் பாவம் செய்யாதன்னு சொல்லது மட்டும் இல்ல, பாவத்திலேந்து எப்படி ஒரு விடுதலை கொடுக்கறதுன்னு ஒரு வழியை காட்டினாரு. அப்ப நம்ம ஆண்டவர் நம்ம பாவிகளோடும் ஆயக்காரோடும் உட்கார்ந்து இருக்கிற அந்த இம்மானுவேல் யார் அப்படின்னா, பாவத்திலேந்து ரட்சிக்கிறவர். இப்ப உங்க வாழ்க்கையில எந்த பாவமா இருந்தாலும், இந்த பாவத்திலேருந்து என்னால வர முடியல, நம்ம எல்லாரும் ரட்சிச்ச ஆண்டவர் நம்ம பெரிய ஆசீர்வாதம், இந்த ஒரு பாவத்தை என்னால விட முடியல, இந்த பாவத்திலேருந்து என்னால வெளியே வர முடியல, நீங்க யாராவது சொல்லலாம். ஆனா நம்மோடு கூட இருக்க இம்மானுவேல் யாரு? காட் வித் அஸ். நம்மோடு கூட இருக்க இம்மானுவேல் பாவத்திலேருந்து நம்ம ரட்சிக்கிற தேவனா இருக்காரு. அப்ப இங்க பாருங்க, இந்த இவர் யாருன்னா அந்த மத்தேயுவை இவர் என்ன, ஒரு டாக்ஸ் கலெக்டர், ஆயக்காரன். அவனை ஆண்டவர் அழைக்கிறாரு. அவனை அழைச்சிட்டு அவங்க வீட்டுக்கு போய் உட்கார்ந்து போஜனம் பண்றாரு. அப்ப அவன் ஆயக்காரன் இன்வைட் பண்ணதை அவர் ஏத்துக்கிட்டாரு. அவங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி அழைச்ச இன்விடேஷனை ஆண்டவர் முதலாவது ஏத்துக்கிட்டாரு. அவங்க வீட்டுக்கு போய் அவனோடு கூட சேர்ந்து இன்னும் நிறைய பேர் பாவிகள்லாம் வந்திருக்காங்க, இன்னும் நிறைய ஆயக்காரர் வந்திருக்காங்க, எல்லாரும் கூட சேர்ந்து அவர் சாப்பிடுறாரு. பாருங்க, இம்மானுவேல் என்ன பண்றாரு? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அப்ப நம்மோடு கூட இருக்கிற இம்மானுவேல் நம்ம பாவத்திலேருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவர். உங்க வாழ்க்கையில நீங்க ஏதாவது ஒரு பாவம், இந்த பாவத்தை என்னால் விடவே முடியல, இந்த பாவத்திலேருந்து நான் ரட்சிக்கப்பட முடியல, இந்த பாவத்திலேருந்து உனக்கு விடுதலை கிடைக்கலன்னு நீங்க யாராவது சொன்னீங்கன்னா, நீங்க கவலையப்பட வேண்டாம். நம்மோடு கூட இருக்கிற இம்மானுவேல் என்ன பண்றாரு? பாவத்திலேருந்து நம்மள ரட்சிக்கிறாரு. அப்ப இம்மானுவேல் பாவிகளோடும் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் உட்கார்ந்து சாப்பிட்ட இம்மானுவேல் என்ன பண்றாரு? நம்ம பாவத்திலேருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளது.
அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த வேளையில நீங்க இந்த பாவத்திலேருந்து என்னால வெளியே வர முடியல, இந்த பாவத்தை என்னால மீண்டு வர முடியல, இதுலேருந்து மனம் திரும்ப முடியல நீங்க நினைக்கலாம். ஆனா இம்மானுவேல்ட்ட நீங்க இந்த வேலையை வந்தீங்கன்னா, நம்மோடு கூட இருக்க இம்மானுவேல் நம்மள முதலாவது பாவத்திலேருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரா இருக்காரு. அப்ப இது எதை காட்டுதுன்னா, பாவிகள் மேல் இயேசுவுக்கு இருக்க ஒரு அன்பு. அப்ப ஆண்டவர் நம்ம மேல வைத்த அன்புனால, பாவிகளையும் அவர் நேசிக்கிறதுனால, பாவிகள் மேல் வைத்த அன்புனால அவர் என்ன பண்றாரு, இந்த பாவிகளோட உட்கார்ந்து சாப்பிடுறாரு, அயக்காரோட உட்கார்ந்து சாப்பிடுறாரு, அவங்கள பாவத்திலேருந்து ரட்சிக்க. அப்ப நீங்க பழைய புதிய ஏற்பாட்டுல ஒரு பாவம் செஞ்ச அந்த ஒரு ஸ்திரீ என்ன பண்ணாங்க, இயேசு கிட்ட வந்து அவங்க அழுது கண்ணீரால இயேசுவோட பாதத்தை நினைச்சு அவங்க தலைமுடியால என்ன பண்ணாங்க, பாதத்தை தொடச்சாங்க. பாருங்க, அந்த ஸ்திரீயை ஆண்டவர் என்ன பண்ணாரு, ரசிச்சாரு. நீ சமாதானத்தோடயே போன்னு சொன்னாரு. அது மட்டும் இல்ல, சகையை வாசிக்கிறோம். சகையும் ஒரு டாக்ஸ் கலெக்டர் தான், ஆயக்காரன் தான். அவன் நிறைய பணம் வாங்கி லஞ்சம் வாங்கினவன் தான். ஆனா அந்த சகையிட்ட என்ன சொல்றாரு, இன்னைக்கு நான் அவங்க வீட்டுக்கு வந்து தங்கணும்னு சொல்றாரு. அப்ப அவங்க வீட்டுக்கு போய் அவங்க வீட்டுல தங்கி சாப்பிடுறாரு. அந்த சகையை ரசிச்சாரு. அது மட்டும் இல்ல, இந்த சிலுவையில மரிச்ச கல்லன் பாருங்க, அவன் தப்பு செஞ்சு தான் செஞ்ச தப்புக்கு தண்டனையை அனுபவிக்கிறான். அந்த கல்லனை கடைசி நிமிஷத்துல அந்த அந்த பாவியை மனம் திரும்ப வச்சாரு. பாருங்க, ஆண்டவர் அப்ப பாவிகளை நேசிச்சு பாவிகளை எல்லாம் ரட்சிக்கிற இந்த உலகத்துல வந்த தேவன். அப்ப நம்மோடு கூட இருக்க இம்மானுவேல், காட் வித் அஸ். அப்ப பாவிகளோடும் அயக்காரோடும் கூட, அந்த வித் அஸ்ன்றது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்ப அந்த பாவிகளோடு அயக்காரோட உட்கார்ந்து சாப்பிட்ட தேவன் பாவிகளை ரட்சிக்க, பாவத்திலேருந்து ரட்சிக்க வல்லவர். அதே போல நம்முடைய வாழ்க்கையில எந்த பாவத்தை விட முடியாத பாவம் இருந்தாலும் அதை ரட்சிக்க நம்முடைய இம்மானுவேல் வல்லமுள்ள தேவனா இருக்காரு. அப்ப பாருங்க, இந்த இம்மானுவேல் பாவியோட அருகில தான் உட்கார்ந்து இருந்தாரு, பாவிகளோட சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டாரு. ஆனா எதுக்காக? பாவம் செய்யறதுக்காக இல்ல, பாவிகளை பாவத்திலேருந்து மீட்க. இப்ப இம்மானுவேல் சிட்ஸ் வித் சின்னர், நாட் டு பிகம் சின்னர், நாட் டு த பார்டேக்கர் ஆஃப் சின்ஸ். பாருங்க, அவரு பாவிகளோட உட்கார்ந்து சாப்பிட்டது எதுக்காக? பாவிகளை பாவத்திலேருந்து ரட்சிக்கிறதுக்காக. அப்ப உங்களையும் அப்ப என்ன நீங்க விட முடியாத பாவத்துல இருக்கிறேன்னு சொன்னா, நீங்க ஆண்டவர்ட்ட மனம் திரும்பி வரும்போது நிச்சயமா உங்களை பாவத்திலேருந்து ரட்சிப்பார். அப்ப இம்மானுவேல் முதலாவது பாவிகளை ரட்சிக்கிற இம்மானுவேல். ரெண்டாவது பார்க்கலாம். ரெண்டாவது இந்த இம்மானுவேல் என்ன செய்யறாரு? மார்க் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம், மார்க் 16:20. மார்க் சாப்டர் 16 verse 20. மார்க் 16:20. மார்க்கோட கடைசி அதிகாரம், கடைசி வசனம் 16:20. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட, பாருங்க, கூட, அவர்களுடனே கூட, வித், கர்த்தர் அவர்களுடனே கூட இருந்து கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். பாருங்க, இங்க கர்த்தர் அவர்களோடே கூட இருக்காரு. இப்ப இம்மானுவேல் யாரோட கூட இருக்கிறாரு? அந்த சீஷர்களோட கூட இருக்காரு. இவங்க யாருன்னா ஊழியம் செய்யறவங்க. அப்ப இம்மானுவேல் இது எதை குறிக்குதுன்னா, நம்மோடு கூட இருக்கிற இம்மானுவேல் நம்ம ஊழியம் செய்யும் போது நம்மளோட கூட இருக்கிறாரு. நம்ம எந்த ஊழியம் வேணா செய்யலாம். ஒரு பிரசங்கம் பண்றது மட்டும்தான் ஊழியம் இல்லை. நீங்க தனிப்பட்ட விதத்துல சுவிசேஷ ஊழியம் செய்யலாம். நீங்க ஒரு ஜெப குழுவை நடத்தலாம். நீங்க தனியா ட்ராக்ஸ் கொடுக்கலாம். நீங்க தனியா சண்டே கிளாஸ் எடுக்கலாம். நீங்க பாட்டு பாடுற ஊழியம் செய்யலாம், மியூசிக் போடலாம், நீங்க சமைக்கிற ஊழியம் செய்யலாம், இந்த ஆலயத்தை சுத்தம் பண்ற வேலை செய்யலாம். எந்த ஊழியம் செஞ்சாலும் எல்லாமே ஊழியம். அந்த நீங்க ஊழியம் செய்யும் போது உங்களோட கூட இருக்கிறவர். அது மட்டும் இல்ல, அந்த ஊழியத்துல என்ன பண்றாரு? கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே நம்ம வாழ்க்கையில ஒரு அற்புத அடையாளத்தையும் செய்ய வல்லமையுள்ள தேவனா இருக்காரு. அப்ப பாருங்க, லார்ட் வாஸ் ஒர்க்கிங் வித் தெம். அப்ப ஆண்டவர் அவங்களோடயே கூட இருந்து கிரியை நடப்பித்த இந்த இம்மானுவேல் யார்? நம்ம செய்யற எல்லா ஊழியத்திலையும் நம்மளோட கூட இருந்து நமக்காக கிரியை செய்கிறவர். நீங்க அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், ஆக்ட்ஸ் சாப்டர் 4:16 பாத்தீங்கன்னா, அவங்க சொல்றாங்க, இவங்க பப்ளிக்கா வெளியரங்கமான ஊழியம் செய்யற இயேசு இந்த உலகத்துல வந்துட்டு பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் இந்த சீஷர்கள்லாம் ஊழியம் செய்யும் போது அந்த சுத்தி இருக்க பரிசேயர்லாம் சொல்றாங்க, இவங்க பப்ளிக்கா வெளியரங்கமா என்ன செய்யறாங்க? அற்புதம் செய்யறாங்க, அதை நாம் இல்லை என்று மறுக்க கூடாதே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க, பப்ளிக்கா என்ன பண்றாரு? ஊழியம் செய்யறது யாராலையும் என்ன பண்ண முடியல,
மறுக்க முடியல. அப்ப அதுதான் அவங்க சொல்றாங்க. அப்ப ஆண்டவர் ஊழியம் செய்கிறவர்களோட இருக்கிறாரு. இப்ப இம்மானுவேல் இஸ் வித் யூ இன் யுவர் மினிஸ்ட்ரி. நீங்க என்ன ஊழியம் செஞ்சாலும், ஒரு சின்ன ஊழியம் வந்தாலும், அந்த இம்மானுவேல் உங்களோடு கூட இருந்து அந்த ஊழியத்துல உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனா இருக்காரு. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஆண்டவரே நான் இந்த ஊழியம் செய்றேன், இந்த ஊழியம் செய்யும்போது எனக்கு பலன் இல்லையேன்னு நினைக்கலாம். ஆனா நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்களோட கூட யார் இருக்கிறா? இம்மானுவேல். நீங்க எந்த சின்ன ஊழியம் செஞ்சாலும் உங்களோட கூட இருக்க இம்மானுவேல் என்ன பண்றாரு? ஊழியத்துல உங்களோட கூட இருந்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனா இருக்காரு. அப்போ வேற என்ன செய்ய போறாரு இந்த இம்மானுவேல்? முதலாவது என்ன செஞ்சாரு இம்மானுவேல்? பாவிகளை ரட்சிக்கிறார். 2வது இந்த இம்மானுவேல் நம்ம ஊழியம் செய்யும்போது நம்ம ஊழியத்துல நம்மளோடு கூட இருக்கிறாரு. 3வது லூக்கா 24:15. அவர்கள் இப்படி பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்களுடனே கூட நடந்து போனார். இங்க பாருங்க, அவர்களுடனே கூட. ஜீசஸ் ஹிம்செல்ஃப் drew near and went with him. அவர்களுடனே கூட நடந்து போனார். ஜீசஸ் வாக்ஸ் வித் them. பாருங்க, இந்த இடத்துல எம்மாவூர் சீஷர்கள் என்ன பண்றாங்க? ஒரு பயங்கர கலக்கத்தோட இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம் வேற. இயேசு உயிர் தெழுந்ததை பத்தி கேள்விப்படுறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம், அதே நேரத்துல கலக்கம். அந்த கலக்கத்தோட அவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது இயேசு என்ன பண்றாரு? அவர்களோட கூட நடந்தார். ஜீசஸ் வாக்ஸ் வித் them. இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அப்ப இந்த இம்மானுவேல் யாருன்னா நம்மளோடு கூட நடந்து வருவார். நம்ம எங்க போனாலும், நீங்க வேலைக்கு போகும்போது உங்களோடு கூட இம்மானுவேல் வராரு. நீங்க ஸ்கூலுக்கு போகும்போது உங்களோடு கூட வராரு. நீங்க காலேஜுக்கு போகும்போது உங்களோட வராரு. நீங்க எங்க போனாலும் இம்மானுவேல் என்ன பண்றாரு? உங்களோட கூட வராரு. அப்ப இந்த இம்மானுவேல் என்ன பண்றாரு? நம்மளோடு கூட வர இம்மானுவேல். அப்ப அவர்களோடனே கூட நடந்து போனார். இப்ப எதுக்காக அவர்களோட கூட நடந்து போனார்? அவங்களுக்கு பாருங்க, இயேசு உயிர் தெழுந்ததை பத்தி ஓரளவுக்கு கேள்விப்பட்டிருக்காங்க. ஆனா உண்மையா அவங்களுக்கு தெரியல என்ன நடந்துச்சு. அப்ப இவங்களோடு கூட போன இம்மானுவேல் என்ன பண்ணிருக்காரு? சத்தியத்தை வெளிப்படுத்திருக்காரு. அவங்களோட கண்கள் குருடாக்கப்பட்டுருச்சு. அவங்களுக்கு என்ன அவங்க திட்டுறாரு, என்ன சொல்றாரு? மந்த புத்தி உள்ளவர்களே, இது கூட தெரியலையா அப்படின்னு சொல்லி மோசையோட ஆகமத்திலேருந்து அது எல்லாத்தையும் எடுத்து அவருக்கு சொன்னாரு. அதெல்லாம் சொல்லி அவர்களுக்கு புரிய வச்சாரு. அப்ப இம்மானுவேல் நமக்கு அறியாத சத்தியத்தை அறிவிக்க நம்மோடு கூட இருக்கிறாரு. இம்மானுவேல் இஸ் வித் யூ டு ஷோ தி ட்ரூத் அண்ட் ஓப்பன் யுவர் ஐஸ். அப்ப அவரோட மனக்கண்களை திறந்து சத்தியத்தை அறிவிக்கிற இம்மானுவேல் நம்மளோடு கூட இருக்காரு. அப்ப எந்தெந்த காரியத்துலதான் நமக்கு மனக்கண்களை திறக்கணுமோ, எந்த காரியத்துல நமக்கு வெளிப்படுத்தணுமோ, அதெல்லாம் நமக்கு சத்தியத்தை அறிவிக்க வல்லமையுள்ள தேவனா இருக்காரு. வேதத்துல என்ன இருக்கு? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அப்ப சத்தியம்னா யாரு? இயேசுவே சத்தியம். அது அவருடைய வார்த்தை தான் சத்தியம். அப்ப உங்களுடைய சத்தியத்தினாலே என்ன பண்ணாரு? சுத்திகரித்தேன்னு சொல்றாரு. அங்க உங்களுடைய வார்த்தையினால நம்மள சுத்திகரிக்கிற தேவன். அப்ப இந்த இம்மானுவேல் நம்மளோடு கூட இருக்கிற இம்மானுவேல் யாரு? நம்மள அவரோட அவங்க எம்மாவூர் சீஷர்களோட கூட நடந்த அந்த தேவன் நமக்கு சத்தியத்தெல்லாம் வெளிப்படுத்துகிற தேவனா இருக்காரு. அப்ப நீங்க இந்த நம்மளோட கூட இருக்க இம்மானுவேல் நமக்கு வேண்டிய எல்லா காரியங்களும் வெளிப்படுத்தி இந்த எம்மாவூர் சீஷரோட கலக்கத்தெல்லாம், அவங்களோட பயத்தெல்லாம் போக்கி அவங்களுக்கு ஒரு வெளிப்படுத்தல கொடுத்த தேவன் நமக்கும் ஒரு வெளிப்படுத்தல கொடுத்து நம்மளோட கலக்கத்தையும் நம்மளோட பயத்தையும் போக்க வல்லமுள்ள தேவனா இருக்காரு இம்மானுவேல். இது 4வது பார்க்கலாம். 4வது இந்த இம்மானுவேல் என்ன செய்ய வல்லமையுள்ளவர்? லூக்கா அதே 24 அதிகாரம் 29 வசனம் 30 வசனம். லூக் சாப்டர் 24 verse 29 and 30. அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோட அவர் பந்தியிருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். பாருங்க, அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். பாருங்க, he went into stay with them. அவர்களுடைய இவங்களோட கலக்கத்தை மட்டும் போக்கிற தேவன் அல்ல, இவங்களுக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தின தேவன் அல்ல. அதோட அவர் விட்டுட்டு போல. சத்தியத்தை வெளிப்படுத்திட்டோம், இவங்களோட கலக்கத்தெல்லாம் விட்டுட்டோம்னு சொல்லி அதோட நிக்கல. இவங்க என்ன சொல்றாங்க? சாயங்காலம் ஆயிடுச்சு, ஈவினிங் ஆயிடுச்சு, நீங்க எங்க வீட்டுக்கு வந்து தங்குங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்ப என்ன பண்றாரு? அவங்களோட கூட தங்கும்படி அவங்க வீட்டுக்கு போறாரு. இப்ப ஆண்டவர் நம்ம வீட்டுல தங்கியிருக்காருன்னா அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இது எதை குறிக்கிறது? இம்மானுவேல் வந்து satisfies the disciples with his presence. அவருடைய பிரசன்னத்தினால திருப்தி ஆக்குறாரு அவருடைய சீஷர்களை. அப்ப
ஆண்டவரோட பிரசனம் நம்ம வீட்டுல தங்கி இருக்குன்னா அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஒரு பெரிய பங்களாவா இருக்கலாம், பெரிய அரண்மனையா இருக்கலாம். நான் நிறைய பேர் வீட்டுக்கு நான் போயிருக்கேன். அங்க போனா நல்லா தெரியும், ஒரு தெய்வ பிரசனமே இருக்காது. அப்படி இருளடைஞ்சிருக்கும். ஆனா ஒரு சின்ன வீடா தான் இருக்கும். அது ஆண்டவரோட பிள்ளைங்க நல்ல ஜெபிக்கிற பிள்ளைங்களா இருப்பாங்க. ஆனா அவங்க வீட்டுல தெய்வ பிரசனம் எப்பொழுதும் நிறைஞ்சிருக்கும். இப்ப உங்க வீடு எப்படி இருக்கு? உங்க வீடு தெய்வ பிரசனத்தினால நிறைஞ்சிருக்குதா? நம்மளோடு கூட இருக்கிற இம்மானுவேல் அந்த சீஷர்களோட கலக்கத்தை போக்குறவர் மட்டும் இல்ல, அவங்களோட தங்கும்படியா வீட்டுக்கு போறாரு. அப்ப நம்ம வீட்டுல ஆண்டவரோட பிரசனம் இருக்குது. நம்ம வீட்டுல ஆண்டவர் இருக்காருன்னா அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். நீங்க உண்மையா ஜெபம் பண்ணி ஆண்டவரோட பிள்ளைங்களா இருக்கும்போது, அந்த இம்மானுவேல உங்க வீட்டுக்கு அழைக்கும் போது, இந்த எம்மாவூர் சீஷர்கள் கூப்பிடும் போது அவங்க அழைப்பை ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணாரு? அவங்க வீட்டுக்கு போனாரு. அது மட்டும் இல்ல, he sat at the table with them. அப்ப பாருங்க, அவங்களோட உட்கார்ந்து சாப்பிட்டாரு. அடுத்த வசனம் வாசிக்கிறோம். அப்ப இம்மானுவேல் நம்மளோடு கூட இருந்து நம்மளோட கலக்கத்தை போக்குறது மட்டும் இல்ல, அவரோட பிரசன்னத்தை தந்து நம்மளோடு கூட இருக்கிறாரு. அப்ப நீங்க உங்க வீட்டுல ஆண்டவர் இருக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் இல்லாத பிள்ளைகளோட வீட்டெல்லாம் பாருங்க, பெரிய வீட்டா இருந்தாலும் ஒரு இருள் அடைஞ்சிருக்கும், ஒரு சமாதானமே இருக்காது. அவங்க வீட்டுக்கு போனா நீங்க நல்லா கண்டுபிடிச்சிடலாம், நல்லா ஆவிக்குள்ள இருக்காங்க. அப்ப ஆண்டவர் நம்ம கூட வீட்டுல நம்ம தங்கி இருக்காரு. அப்ப ஆண்டவர் நம்ம கூட தங்கி இருக்கும் போது நமக்கு பயமே இல்லை. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதுமே என்று வாசிக்கிறோம். இப்ப பாருங்க, நம்ம முழிச்சிட்டு இருக்கும்போது நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது நம்மள யார் பாத்துக்குவா? நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம கண்ட்ரோல்ல இருக்க மாட்டோம். அப்ப நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம காக்குற ஆண்டவர் யாரு? நம்மள இம்மானுவேல். இப்ப நல்லா தூங்கிட்டு இருக்கிறோம். ஒரு பூச்சியோ ஒரு எறும்போ வந்தா கூட நமக்கு தெரியாது. ஏன்னா நல்லா தூங்கிட்டு இருக்கோம். ஆனா ஆண்டவர் நம்ம எப்படி காக்குறாரு? நம்ம தூங்கிட்டு இருக்கும் போதும் அவர் தூங்காம நம்ம காக்குற தெய்வனா இருக்காரு. அப்ப இந்த இம்மானுவேல் நம்மளோடு கூட இருந்து நம்ம வீட்டுல அவரோட பிரசன்னத்தை தந்து நம்மளோடு கூட இருக்கிறாரு. அப்ப இவங்க எம்மாவூர் சீஷர்களோட அவங்க வீட்டுக்கு வந்து அவரோட மகத்துவத்தை எல்லாம் விவரித்து சொல்லிட்டு அதோட நிக்காம அவங்க கூட வந்து தங்கி இருந்து அவங்க கூட சாப்பிடுறாரு. அவரோட பிரசனத்தினால அவரோட பிள்ளைகளை என்ன பண்றாரு? திருப்திப்படுத்துறாரு. அப்ப பாருங்க, இம்மானுவேல் யாரு? நம்மளோடு கூட இருந்து அவரோட பிரசனத்தை கொடுத்து திருப்திப்படுத்துற தெய்வனா இருக்காரு. அப்போ உங்க வீட்டுல இம்மானுவேல் இருக்காரா? எத்தனை பேர் வீட்டுல ஆண்டவரோட பிரசனம் இருக்கு? எத்தனை பேர் உணர்ந்திருக்கீங்க? அதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்காரு அப்படின்னா, நம்ம பின்பற்றுகிற பிள்ளைங்களை ஆண்டவர் அவரோட பிரசனத்தினால திருப்தியாக்குறாரு. He wanted to satisfying his followers. அதுதான் இதை காட்டுது. அப்ப இம்மானுவேல் பாவிகளை ரட்சிக்கிறவர் மட்டும் இல்ல, இம்மானுவேல் பாவிகளை ரட்சித்து அவளை ஆசீர்வதிக்கிறவர் மட்டும் இல்ல. ரெண்டாவது பார்த்தோம், இந்த இம்மானுவேல் என்ன பண்ணாரு? இந்த சத்தியத்தை வெளிப்படுத்துறவர் மட்டும் இல்ல, மூணாவது இந்த சத்தியத்தை வெளிப்படுத்தி மட்டும் இல்ல, அவரோட பிரசன்னத்தினால என்ன பண்றாரு? இம்மானுவேல் திருப்திப்படுத்துறாரு. அடுத்தது இன்னொரு காரியம், மத்தேயு 26 20-28, அந்த 20ஆம் வசனத்தோட மட்டும் வாசிக்கிறேன். மத்தேயு 26ஆம் அதிகாரம், Matthew chapter 26 verse 20 to 28. 20 மட்டும் வாசிக்கிறேன். சாயங்காலமான போது 12 கூட அவர் பந்தியிருந்தார். இங்கே பாருங்க, 12 கூட. he sat down with the 12. 12 பேரோட கூட இருந்தார். அப்ப இம்மானுவேல் இந்த 12 பேரோட கூட இருக்கிறாரு. இந்த கூட இருந்து என்ன பண்றாரு? அது பின்னாடிலாம் நீங்க வாசித்து பாருங்க. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவம் மன்னிப்புண்டாக்கும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இங்க இம்மானுவேல் இந்த 12 கூட என்ன பண்றாரு? உட்கார்ந்துருக்காரு. அப்ப இது எதை குறிக்குது? நீங்க யோவான் 6ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்தை பாருங்க. ஜான் chapter 6:54, அதுல என்ன சொல்லியிருக்காரு? என்னுடைய பாத்திரத்தில் பானம் பண்ணி என்னோட அப்பத்தையும் என்னோட சரீரத்தையும் பானம் பண்ணுவதற்கு நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப இது எதை குறிக்கிறது? நம்மோடு கூட இருக்கிற இம்மானுவேல் நமக்கு ஒரு நித்திய ஜீவனை தராது, இட்டர்னல் லைஃப். எல்லா ஆசீர்வாதத்தோட பெரிய ஆசீர்வாதம். இந்த உலகத்துல விட்டு நம்ம போகும்போது, ஒருவேளை அவர் வருகை தாமதிச்சா, நம்ம மரணம் வந்தாலும் நம்ம அடுத்த நிமிஷம் யாரோட கூட இருப்போம்? ஆண்டவரோடு கூட இருப்போம். அவர் நம்மளுடைய விலையேறப்பெற்ற ரத்தத்தை சிந்திருக்காரு. அவர் அப்பத்தையும் அவருடைய ரத்தத்தையும் சீக்கிரம் நமக்கு ஒரு நித்திய ஜீவன் இருக்கு, இட்டர்னல் லைஃப். அப்ப நம்மோடு கூட இருக்கிற இம்மானுவேல் நமக்கு ஒரு நித்திய ஜீவனை தர தேவனா இருக்காரு. அப்ப whoever eats my flesh and drinks my blood has eternal life. அப்ப
அப்ப அவர் இந்த அப்பத்தையும் பானத்தையும் சீக்கிரம் நமக்கு நம்மோடு கூட இருக்க இம்மானுவேல் ஒரு நித்திய ஜீவனை கொடுக்குறாரு. அப்ப இம்மானுவேலை பத்தி நம்ம 5 காரியம் பார்த்தோம். முதலாவது இம்மானுவேல் என்ன பண்ணாரு? நம்மள பாவத்திலேருந்து ரட்சிக்கிறார். இம்மானுவேல் சேவ்ஸ் அஸ் ஃப்ரம் த சின். 2வது இம்மானுவேல் நம்மளோட ஊழியத்துல நீங்க என்ன ஊழியம் செஞ்சாலும் அந்த ஊழியத்துல கூட இருக்கிறாரு. இம்மானுவேல் இஸ் வித் யூ இன் யுவர் மினிஸ்ட்ரி. 3வது என்ன பார்த்தோம்? இம்மானுவேல் அவரோட சத்தியத்தை வெளிப்படுத்துறாரு. நம்ம மனக்கண்கள் எல்லாம் திறக்கிறாரு. இம்மானுவேல் இஸ் வித் யூ டு ஷோ தி ட்ரூத் அண்ட் ஓப்பன் யுவர் ஐஸ். அடுத்தது 4வது என்ன பார்த்தோம்? இம்மானுவேல் என்ன பண்றாரு? தம்முடைய பிள்ளைகளை அவரோட பிரசன்னத்தினால திருப்தியாக்குறாரு. நம்ம வீட்டுல நம்மளோட கூட தங்கியிருக்காரு. இம்மானுவேல் இஸ் வித் யூ டு சாட்டிஸ்ஃபை his followers. கடைசியா இம்மானுவேல் என்ன பண்றாரு? நமக்கு ஒரு நித்திய ஜீவனை தராரு. இம்மானுவேல் இஸ் வித் யூ டு கிவ் இட்டர்னல் லைஃப். இப்ப நம்மோடு கூட இருக்க இந்த இம்மானுவேல் இந்த 5 காரியத்தை நம்ம காண செய்யறாரு. எல்லாரும் சந்தோஷத்தோட போங்க. இம்மானுவேல் நம்மளோடு கூட இருக்கிறாரு. காட் வித் அஸ். இந்த 5 காரியத்தை நீங்க நம்ம பார்த்திருக்கோம். நீங்க இதை வச்சு தியானிங்க. கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து நம்மள ஆசீர்வதிப்பாராங்க. God bless you. ஆமென்.